ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகளாலும் கஷ்டங்களாலும் மனம் இறுகி போய் என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே சாயப்பா, நிலையே இல்லாமல் நான் நில குலைஞ்சு போகிறேனே, என்னுடைய துயரங்களை பார்த்து கொண்டிருக்கும் நீ துன்பங்களை துரத்தி அடிக்க மாட்டாயா, நீ கலங்குவதால் தான் இப்போது உன்னை காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு தேவையான மாற்றங்களையும் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேனேன் செல்லமே. இன்னும் சற்று நேரத்தில் எல்லாமே மாறப்போகுது. உன் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான நிகழ்வையும் நான் உனக்காக நடத்தி கொடுப்பதற்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கலங்காமல் இரு. உன்னை துச்சமாக நினைத்தவர்கள் கண் முன்னாலேயே தூக்கி நிறுத்தி தலைத்த வாழைமரம் போல பசுமையாக வாழும்படி நான் செய்யத்தான் போகிறேன். உனக்கென ஒரு வாழ்வு இருக்குதுங்கிறத மறக்க வேண்டாமேன் செல்லமே. என்னுடைய அருளால் நீயும் உன் குடும்பமும் தலைத்து செழித்து உயர்ந்து ஓங்கி நிற்க போகிறீங்க. இனிமே நான் உனக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகுதுன்றத நீ பார்க்க தானே போகிற. உன் மனசில் இப்போ நிறைய பயமும் கவலைகளும் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் சஞ்சலத்தோடு எதை செய்கிறது, எதை விடுறது, எதை பற்றி யோசிக்கிறது, எதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியாமல் கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒடிந்து போன கோலும் கூட ஊன்றுகோலாக ஆகும் என்பதை மனசில் நினச்சிக்கிட்டு தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்யப்பாரு. நீ எடுக்கக்கூடிய முயற்சி சரியில்லை, நீ எதுக்குமே பயன்பட மாட்ட, உன்னால் எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ அவர்களுக்கே நீ உதவக்கூடிய வகையிலும் அவர்கள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய வகையிலும் உன்னை நான் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்ற முடியாத உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள்ளேன் செல்லமே. திருத்த முடியாத துயரங்கள்ன்றது எல்லாரோடைய வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போனினா நடக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் முடிந்து போய் துன்பமான விஷயங்களும் முடிந்து போய் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். தோல்விகளை கண்டு மட்டும் சோர்ந்து போயிடாதே என் செல்லமே. நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வகையில் உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்க தான் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட நீ அப்படி தான் சந்தோஷப்படும் வகையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. திறமை மிகுந்த மனிதர் எப்போது நமக்கு நல்ல நேரம் வரும், நமக்கு நல்லது நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது பார்த்துக்கலான்னு ஒருபோதும் காத்திருக்கவே மாட்டார். எப்போ கிடைச்சாலும் என் திறமை மூலமாக நான் ஜெயிச்சே தீருவேன், அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும், எனக்கான முயற்சியை நான் முழு முயற்சியாய் போட்டுக்கொண்டு தான் இருப்பேன்னு யார் ஒருவர் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அவர் கூடிய சீக்கிரம் ஜெயிச்சிடுவார். அதை விட்டுட்டு நல்ல நேரம் வரும், எனக்கான நல்லது நடக்கும், கொஞ்சம் ஆகட்டும், நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு காத்திருப்பவர்கள் எல்லாம் வெற்றிக்காக காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போதும் ஒரு முயற்சி மெதுவாக செய்யப்படும் போதும் அது நிச்சயமாக தோல்வியாகத்தானே மாறும். ஆனால் கொஞ்சமும் தயங்காமல் விடாமுயற்சியோடு யார் ஒருவர் தொடர்ந்து முன்னேறி போகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியை பெற்று விடுவார். இன்னைக்கு உன்னை ஊக்குவிக்க ஆள் இல்லைன்னு நினைக்காத. எல்லா வகையிலும் உன்னை பின்தொடரவும் உன்னை ஊக்குவிக்கவும் உனக்கு ஆறுதல் கூறவும் உன்னை அரவணைத்து முன்னால் கொண்டு வரவும் ஓ சாயப்பா நான் இருக்கேன். எப்போதும் எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லதாக நடக்குங்கிற நம்பிக்கையை மட்டும் உன் மனதிற்குள் வைத்துக்கொள்ளேன் செல்லமே. காத்தே இல்லாட்டி கடலில் படகுகள் அசைஞ்சு போகுமா? அதே போலதான் துன்பங்களே இல்லாமல் எந்த மனுஷனோட வாழ்க்கையும் முன்னேறி போவதில்லை. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் துன்பங்களும் துயரங்களும் இருக்குதே நினைக்காத. இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போவதற்கு உனக்கு உதவி செய்யும் நினச்சிக்கோ. நான் இல்லாமல் உன் வாழ்க்கைக்கு எங்கிருந்து திருப்பம் வரும்? உனக்கான நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுக்குறேன். நீ என்னை நோக்கி வரும் ஒவ்வொரு அடியுமே உனக்கு நிச்சயம் வெற்றியைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக உயர வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை உயரும், மாறும், சந்தோஷம் மிகுந்ததாக இருக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் உன் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகுது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் உண்மையை பேசுகிறாங்க, யார் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டொன்றும் வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் என புரிந்து நடந்துகள். கனவுல கூட நீ யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு துணையாக நான் இருப்பேன்.